ஆனால் பொறுமையாக கை தூக்குறீங்க எல்லாரும். தப்புன்னு கை தூக்க வேணாமா? சக்கரை பொங்கல். ஆனால் எனக்கு பிடிக்காது. எனக்கு கேசரி மட்டும்தான் பிடிக்கும். சக்கரை பொங்கல் வீட்டில் வச்சு வலுக்கட்டாயம் பண்ணாலும் கூட சரி. அன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன். ஸ்வீட் என்ன வைக்கலான்னு ஆசையாக பார்க்குறேன். பார்த்தா சக்கரை பொங்கல் வச்சுருக்கான். அப்படியே அந்த சாப்பிட்ற மூடே போச்சு. என்னடா அது கேசரி வைப்பேன் பார்த்தா சக்கரை பொங்கல் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு. சில பேர் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு கேசரி பிடிக்கும், சில பேருக்கு அல்வா பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரு, நீ விளம்பின பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வசனத்தை படிக்கும் பொழுது அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி, கேசரி சாப்பிட்ற மாதிரி அந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசக்கூடியதாக இருக்குது. கடவுள் நம்மளை குறித்து என்ன நினைவோடு இருக்கிறார் என்பதை வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான சாவிகளாக இருக்கிறது. ஆமாம், எங்கள் வீட்டில் 3 சாவி இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு சாவி கொடுத்துருக்குறோம். யார் எப்போ வேணாலும் போய் என்ன பண்ணுற, வீட்டை திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. கடவுள் பார்த்தாரு, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தங்கள் எழுதி எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய வாக்குத்தத்தன்ற சாவி எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலனாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி கொல்லாம் என்று தேவன் விரும்பி எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வார்த்தைகளை போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போக விரும்புகிறேன். நன்றி ஆண்டவரே. மீண்டும் போக வேண்டும் என்று நினைத்தாலும் போக முடியாத ஒரு அறை தாயின் கருவறை. மீண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் முடியாத ஒரு அறை கல்லறை. பாரு, அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் போக முடியுமா? இயேசு பூமியில் வாழ்ந்தப்போ சொல்ற, மறுபடியும் பிறந்தவா விட்டானே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். அப்போ அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு, இயேசுகிட்ட நிற்கோதேமு கேட்குறாரு, ஜி என்னாச்சு நீங்கள் சொல்கிறீங்க, மறுபடியும் பிறக்கிறதுனாக்கா நான் திருப்பி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போயிட்டு நான் மறுபடியும் பிறந்து வரணுமா? அவர் கேட்குறாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ ஊழியக்காரங்க அப்படின்னாக்கா எல்லாமே தெரியுன்னு. என் ஒய்ஃப் அடிக்கடி வசந்துக்கு டவுட்டு கேட்பாங்க. அப்படியே பார்ப்பேன், சொல்லுங்க அப்படின்னு. சரி பார்த்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? யோசிப்பேன். நானும் இப்போ தான் வளர்ந்து வரேன், இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் ஊழியக்காரனாக்கா எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க. சில ஊழியக்காரன் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதுனால எதையும் கற்றுக்கிறாமல் இருக்கிறாங்க. அவங்களும் கற்றுக்கிட்டு வர்றாங்க, அவங்களும் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ நிற்கதேமு இயேசு சொல்கிறாரு, நீ ஊழியக்காரன் உனக்கு தெரியலையாப்பா? என்ன ஆண்டவர், ஒரு ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டா. அப்போ மீண்டும் போக வேண்டும் என்று விரும்பினாலும் போக முடியாத அறை கருவறை, மீண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் வர முடியாத அறை. ஆனால் உலகத்தில் இது ரெண்டுமே உண்மைதான் அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க இயேசு நமக்காக இதை பாசிபிள் ஆக்கியிருக்கிறாரு. இது நம்மளால் முடியும் ஆக்கியிருக்கிறாரு. எப்படின்னாக்க, எப்படி ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள அந்த தண்ணீர் குடத்திற்குள்ள அந்த குழந்தை வளர்ந்து அந்த கரெக்டாக மெச்சூர் ஆனோன்னு அந்த குழந்தை வெளியில் வருதோ, அப்படியே நம்மளை தண்ணிக்குள்ளே முக்கி மறுபடியும் தூக்குறாங்க பார்த்தீங்களா ஊழியக்காரங்க. அது எதை காட்டுதுனாக்க, கடவுள் தன்னுடைய மைண்டில் எதை பிக்சரைசேஷன் பண்ணுறாரு. ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் சடங்கல்ல. ஒருவன் மறுபடியும் தன் தாயின் கருவறைக்குள் கடந்து சென்று மறுபுறப்படுத்தி வெளியில் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு ஐடியா பண்ணக்கூடிய தேவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாரு பாருங்களேன். இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும் பொழுது உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே அந்த தண்ணீர் குடத்தில் இருக்கிறதை போல் அதுலேருந்து வெளியில் வரும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக, அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆங்கிலத்தில் சூப்பராக வருது, நியூ கிரியேஷன். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே மறுபடியும் போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை விசுவாசிக்கிறவன் மறுபடியுமாய் தாயின் கருவுக்குள்ளே போய் மறுபடியுமாய் வருகிற தோரணையை தேவன் ஞானஸ்தானம் என்ற அற்புதமான நிகழ்வின் மூலமாய் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது என்ன சொன்ன, மீண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் வர முடியாத அறை. ஒருத்தனை கொண்டு புதைச்சிட்டாங்க, டெக்கரேட் பண்ணிட்டாங்க, பேர்லாம் கூட வச்சிட்டாங்க, பேர்லாம் போட்டாங்க, தோற்றம் மறைவுன்னு எல்லாம் போட்டு உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவனை வெளியில் கொண்டு வர முடியுமா? உலகத்தில் சாத்தியமே கிடையாது. லாஸ்ட்ல செத்து 4 நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பேர்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விலாசம், அவங்க ஃபேமிலி நேம் எல்லாம் போட்டு வெளியில் போர்டு தொங்க போட்டிருப்பாங்க. இந்த கல்லறைக்குள்ளே யார் இருக்கிறான்ற போர்டு வெளியில் இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க, எல்லாம் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இயேசு வர்றார் 4 நாள் கழிச்சு.
அவங்க அக்கா சொல்கிறாங்க, நீ இருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அந்த அம்மா சொல்கிறாங்க, எஸ், ஆனால் இப்போ இல்லை, உயிர்த்தெழுதல் அவன் உயிரோடு கூட வருவான். அப்போ இயேசு சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் இங்கே இருக்கும்போது நீ என்ன ஃபியூச்சர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற, ப்ரெசண்ட்டை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்றாரு. இந்த சீலைகள்லாம் சுத்தப்பட்டிருக்கான் உடம்புல, அதோடு கூட எந்திரிச்சு வெளியில் வருகிறான். அங்கேருந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம், என்னடா இது உலக இதுவரைக்கும் நாம் கேட்டிராத ஒரு செயல்களை இவர் செய்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் அதை உண்மை நினைக்கிறாங்க, கிறிஸ்துவத்தில் அதை கடவுள் என்ன ஆக்கிறாரு, பொய்யாக்கி மறுபடியுமா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். போன வாரத்தில் அப்படியே பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். பைபிள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது, பிசாசு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவன் கிடையாது, வளர்ந்து கொண்டுருவான். உங்களை எங்க எப்ப தட்டுனா நீங்க தளர்ச்சி ஆவீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும், அந்த இடத்துல தட்டி விட்டுருவான். ஆனா கடவுள் உங்களுடைய வளர்ச்சியின் மேல் அக்கறை உள்ளவர் அல்ல, உங்களுடைய புரட்சியின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா எங்க எப்படி உங்களை புரட்சியில இருந்து ஒரு திரட்சிக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், பிசாசு உங்கள் வளர்ச்சியை கண்டுலாம் பொறாமப்படுறவனே கிடையாது. வளர்ந்துக்கோ, 2 வீடு வச்சிருக்கியா, 3 வீடு வச்சிருக்கியா, 4 வீடு, 5 வீடு, கார், இல்லை என்ன வேணாலும் வாங்கி, வளர்ச்சியை பற்றி கவலைப்படவே மாட்டான். ஆனால் உங்களுக்குள்ளாய் வரக்கூடிய புரட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் தெரியுங்களா, வளர்ச்சி உன்னோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது, புரட்சி ஒரு திரள் கூட்டத்தோடு கூட சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது புரட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார், புரட்சி பண்ணுறாரு. 38 வருஷமா வியாதியாக ஒருத்தர் இருந்தான், அங்கே என்ன பண்ணாருங்க, புரட்சியை உண்டாக்குறார் சார். 12 வயசு பொண்ணு வீட்டில் செத்து போச்சு. இன்னைக்கு நம்மளை ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்கன்னாக்க நம்ம எப்படி போவோம், ஐயா அந்த குழந்தை ஒன்று இறந்து போச்சியா, இந்த வந்துடுமா, கத்தாவே இந்த ஜீவன் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இவங்களே ரெடி ஆகிட்டாங்க, இந்த பிள்ளையோடைய ஜீவன் ஆத்மா உங்களுடைய கரத்தில் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்ன ஆகி போச்சுனாக்க இன்னைக்கு புரட்சின்ற வார்த்தையை மறந்தாச்சு கிறிஸ்தவத்தில். ஜெபம்னா போய் ஜெபிச்சுட்டு வந்துடுறேன், ஏசு போய் ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்லலை. லாசரு இறந்து போனப்போ ஏசு என்ன சொன்னார் சீசர்கள்ட்ட, வாங்கப்பா லாசரு செத்து போயிட்டான், போய் ஒரு 2 ஆறுதல் பாட்டு, என்ன பாட்டு பாடுவாங்க ஜெபத்தில் ஜெயிக்குதுங்கல்ல, ஆறுதலின் தெய்வமே, ஒரு பாட்டை பாடி ஒரு ஆறுதல் ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்த ஊழியத்துக்கு போகலாம்பா அப்படின்ட்டு இயேசு பிளான் பண்ணல. இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா, வாங்க நம்ம போய் லாசருவை எழுப்பிட்டு வருவோம்னாரு. அவங்க பார்க்குறாங்க, சார் தூங்குறவனை எழுப்பலாம் சார், செத்து போனவனை எப்படி சார் எழுப்ப முடியும்? இயேசு சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் புரட்சி செய்யும்படியாய் பிறந்தவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார், கவர்ச்சி நாயகனேன்னு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் மாற்றி புரட்சி நாயகனேன்னு பாடுங்க சார். கவர்ச்சி நாயகன் கிடையாது அவர் புரட்சி நாயகன். புரட்சி பண்ணார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது. அதான் ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது அடிக்கடி சொல்லுவார், இயேசு நடந்து போனால் ஊர்வலமா, தலைவர் டக்குன்னு திருமணம் வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாம் உட்காந்துருவாங்களாம் பொதுக்கூட்டமாக. இயேசு வாழ்க்கையில் செஞ்சது 2 காரியம் தான், நடந்து போனால் ஊர்வலம், நின்னார்னாக்கா பொதுக்கூட்டம். புரட்சி பண்ணுறார் எங்கே போனாலும். பர்த்திமேயுன்ற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், சரசர சரசர சரசரன்னு எப்பயும் இல்லாமல் ரோட்டில் பயங்கரமான சவுண்டு கேட்குது. எப்பயும் 1-2 பேர் ரோட்டில் நடந்து போவாங்க, பிச்சைக்காரங்களுக்கு காதில் சவுண்டு கேட்கும், அம்மா 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 அம்மான்னு சொல்லுவாங்க, 5-10 விழுகும். இன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்குது, எல்லா பிச்சைக்காரங்களும் சந்தோஷமாயிடுச்சு, இன்னைக்கு வசூல் அல்ல போகுதுன்ட்டு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னாக்க, என் கண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. அங்கே கேட்குறான், யார் போகிறது? நசரனாகி இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்குறவர். இப்போ இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு, சார் அவர்கிட்ட போய் நின்று ஜெபிச்சுக்கிட்டா என் கண்ணு திறந்துடுமேசான்னு சொல்லிட்டு, நசரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்குன்னு கத்துறேன். எல்லாரும் சொல்றாங்க அமைதியாரு, அவரெல்லாம் பெரிய ஆளு, உங்ககிட்டலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அமைதியாரு அமைதியாருன்றாங்க. அவன் சொல்றான், இல்லை என் வாழ்க்கையில் கண்ணு தெரிஞ்சு ஆகணும், எனக்கு சுகம் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு கதறான். இயேசு அவனை கூப்பிட்டு அவனை என்ன பண்ணாருங்க, சுகம் கொடுத்து புரட்சியை உண்டாக்குகிறார். பாருங்க, ஊழியர்கள் என்பது, ஊழியர்கள் ஜெபித்து விட்டு வருகிறவர்கள் அல்ல, ஜெயித்து விட்டு வருகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஜெபிச்சுட்டு வர்றேன். ஒரு வாரம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அனத்தல் என்ன தெரியுங்களா,
பிள்ளைங்க ஏதாச்சும் கேட்டுச்சு அப்பா கிட்ட, டேடி எனக்கு இந்த கலர் வச்ச ஷூ வாங்கி கொடுத்து ஆகணும். ஸ்கூலில் பார்த்துருச்சு, அப்பாட்ட வந்து அனத்துது எனக்கு ஷூ வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அப்பா சொல்கிறாரு, சரி உனக்கு வாங்கி தரேன் அப்படின்றாரு. சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, டிவி பார்க்க மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, அனத்துது போட்டு பார்க்குறாரு. என்னடா இது ரொம்ப அனத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி என்ன பண்ணுறாரு, கலர் வச்ச ஷூ ஒன்று வாங்கி கையில் கொடுத்து அனத்தலை கம்மி பண்ணிடுறாரு. போன வாரம் ஃபுல்லாக எனக்குள்ளே ஆவியானவர் அடியே அனத்துறார். உள்ளுக்குள்ளே என்ன அனத்துறாருனாக்க, நான் ஊழியர்களை ஜெபிப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, நான் ஊழியர்களை ஜெயிக்கிறதற்காக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ புரட்சி செய்யும்படியாகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபையில் வளர்ச்சி வர்றது முக்கியம் கிடையாது. சபையில் என்ன வரணும்? 40 பேர் இருக்கிறோம், 6 மாதம் சென்று 60 பேர் ஆகும், அப்புறம் 100 பேர் ஆகும். இது வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு டீ கடை வச்சா கூட வளர்ச்சி வருதா இல்லைங்களா? சொல்லுங்களேன். டீ கடை வைக்கிறாங்க, அப்புறம் அதில் சுண்டல் போண்டா போடுறான், என்னங்க அப்படின்னாக்கா அப்படியே 2 லேஸ் பாக்கெட் தொங்க விடுறான், அப்படியே பக்கத்தில் சாண்ட்விச் போடுறான். வளர்ச்சி வந்துடுது. வளர்ச்சிக்காக பெரிய ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. வரவங்க கேட்பாங்க, என்ன எல்லாம் போட்டிங்க, ஒரு சாண்ட்விச் போட்டால், ஒரு பானிபூரி போட்டால் அவன் பார்க்குறவங்க ஜனங்க சாப்பிடுவாங்க போலின்ட்டு அப்படியே கடையை டெவலப் ஆகிட்டு பேரில் ஆகிக்கிறான். வளர்ச்சி முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவத்துக்குள்ள தேவன் புரட்சி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள புரட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், வெடிச்சு செதறும். அப்படியே அந்த புரட்சி ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க அது பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மாலைவல்ல கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் உங்கள் அம்மா வயிற்றில் உன்னை தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு அப்படின்னாக்க, 10ஓட 1 11, அதோட இதுவும் 1 அப்படின்ட்டு உன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. உங்கள் அம்மா வயிற்றில் உன்னை காப்பாற்றினதும், தெரிந்து கொண்டதும், உன்னை அழைத்ததும், உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறதும் என் நாமத்திற்கான ஒரு புரட்சியை இந்த உலகத்தில் உண்டாக்குவதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் அநேகரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் ஒரு புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் வைத்திருக்கிறார். புரட்சி பண்ணுகிறவர்களை தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆங்கிலத்தில் மிஷினரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மிஷினரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கனாக்கா, நோக்கவாதி. என்னதுங்க? ஆமாம், மிஷன் அப்படின்ற வார்த்தைக்கு நோக்கம். மிஷினரி அப்படின்னாக்க நோக்கவாதி. அப்படின்னாக்க ஒரு காரியத்தை செய்வதற்காய் தன் வாழ்க்கையை அடமானம் வைத்து பணையம் வைத்து அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அதே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர்கள் பேர் மிஷினரி. ஆனால் ஆக்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல கிறிஸ்தவம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. மிஷினரி உலகத்திற்கு தேவை கிடையாது. யாரு தேவைனாக்கா ரெவல்யூஷனரி. என்னதுங்க? ரெவல்யூஷனரி அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க புரட்சிவாதிகள். புரட்சிவாதிகள் தேவனுக்காக புரட்சி செய்கிறவர்களால் மாத்திரமே தேவனுக்காக திரள் கூட்டமான மக்களை ஆதாயம் செய்ய முடியுமே தவிர, தேவனுக்காக தங்களை பணயம் வைத்து தன்னுடைய ஒரு நபர், நான் ஒருத்தன், நான் ஒரு ஆள் என்ன செய்ய போறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சின்ன சபையை வச்சு அந்த மாதிரி மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அது மிஷினரியுடைய மைண்ட் செட்டு. ரெவல்யூஷனரியோட மைண்ட் செட் என்ன அப்படின்னாக்க, எனக்கு அடிக்கடி கடவுள் சொல்வாரு, திருமண மண்டபங்களும் திரை அரங்குகளும் திருச்சபைகளாக மாறும் நாட்களே புரட்சி வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, கல்யாணமும் மண்டபங்களும் சினிமா தியேட்டரும் என்னவா மாறணும்? சர்ச்சா மாறணும். சினிமா தியேட்டரில் 2.5 மணி நேரம் படம் போடுறான், ஆனால் அதே 2.5 மணி நேரம் சர்ச்சில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்தானாக்கா அவன் உருவாக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாலை வேளையில கர்த்தர் இடத்துல அவன் ஸ்ட்ராங்காக பேசுறாரு. நான் உன்னை உப்புக்கு சப்பானியை தெரிஞ்சுக்கல. சில பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருக்கணும் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுயா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களை தெரிந்து கொண்டார்னாலே அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்தை தேவன் காட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகக்கூடாது, உப்புக்கு சப்பானியா இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை தேவன் உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கீங்க, வெளிச்சமா உப்பா இருக்கீங்க. அப்படின்னாக்கா நீங்க புரட்சியை உண்டு பண்ணக்கூடியவர்கள். நைட்ல நிலா வெளிச்சம் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? இருட்டா இருக்கும். ஒரு நாள் அமாவாசைக்கு எப்படி இருக்குது? தடுமாறி. அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எழுதி போடுறாங்க.
கொண்டு பைக்கை விட்டுறாங்க டம்மா டுமார்னு. அப்போ புரட்சி பண்ணுது நிலவு. ஒரு நாள் வரலனாக்கா எவ்வளோ ஆக்சிடென்ட்டு. ஆனால் அது கரெக்டாக வந்து டெய்லி புரட்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ உங்களை தேவன் உப்புக்கு சாப்பானையை வைக்கலை, புரட்சி செய்யக்கூடியவர்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகம் உங்க நாட்கள்ல, உங்க வாழ்க்கையில, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் மூலமாய் தேவன் ஒரு புரட்சியை செய்ய விரும்புகிறார். ரெவல்யூஷன், எல்லாரும் சொல்லுங்களேன், ரெவல்யூஷன். என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பேன், ரெவல்யூஷன் இஸ் மை ரெசல்யூஷன். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தான் மாறும். புரட்சியே என் தீர்மானம். புரட்சியை கொண்டு வரதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு மனிதனுடைய புரட்சியின் நிமித்தமாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வசனத்தை கொண்டு புரட்சியை ஏற்படுத்தினபடியினால தான் இன்னைக்கு என்னங்க புராட்டஸ்டன்ட் சர்ச் உருவாகி இன்னைக்கு மக்கள் அலை கடல் அளவாய் பெருகி இருக்கிறதுக்கான காரணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த புரட்சி. ஹல்லேலூயா. வளர்ச்சியை குறித்து பிசாசு கவலைப்படவே மாட்டான். புரட்சி எங்க இருக்குதோ அங்கு பிசாசு நடுங்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய சபைக்கு வந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க வந்துகிட்டே இருக்க 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 உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள தேவனுக்காக ஏதாயும் செய்ய வேண்டும் என்ற தீ பற்றி எரியக்கூடிய விதத்திலே ஆவியானவர் உங்களோடு இடைபடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? புரட்சி அந்த தீ உங்களுக்குள்ள வரட்டும். புரட்சி என்ற தீ உங்களுக்குள்ள வந்துருச்சுனாக்க ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, நான் கடவுளுக்காக என்ன செய்யலாம், நான் கடவுளுக்காக என்ன பண்ணுறதுக்கான கடவுள் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த புரட்சி உங்களுக்குள்ளே வந்துருச்சுனாக்க உங்கள் ஜென்ரேஷனில் உங்களை தேவன் ஸ்டாராக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. என்னவா மாற்றிடுவார்? சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, லிட்டில் ஸ்டார் இருக்கிறாங்க, ட்விங்கிள் ஸ்டார் இருக்கிறாங்க, பவர் ஸ்டார் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டார், உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் சொல்லுங்களேன்? சைனிங் ஸ்டார் வச்சிட்டானுங்க, சூப்பர் ஸ்டார் வச்சிட்டானுங்க. நான் சொல்கிறேன், ரெவல்யூஷன் ஸ்டார். என்னதுங்க? புரட்சி நட்சத்திரம். எவனாச்சும் ஒருத்தர் வச்சிட போகிறாங்க சினிமாவில். புரட்சி நட்சத்திரம் அப்படின்னாக்கா புரட்சியை உண்டு பண்ணுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட சோட கிடையாது, ஒருத்தர் கூட சாதாரண நாட்கள் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். உங்களுக்குள்ள விசேஷ தன்மையை வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு பெரிய திட்டத்தை தேவன் கரத்தில் வைத்து உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தைகளை கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103:5. நன்றி ஆண்டவரே. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. போதும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த கழுகை குறித்து பேசிக்கிட்டே வரோம். அந்த நியூ இயருக்கு முன்பாக அந்த கழுகுனுடைய 2 தன்மையை முடித்தேன். ஒன்று, கழுகு உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. ஸோ நம்மளுடைய திங்கிங் எல்லாமே வந்துட்டு ஹை லெவலில் இருக்கணும், ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா ஹை விஷன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹை விஷன் அப்படின்னாக்கா உயர்ந்த நோக்கம். எப்படி கழுகு உயரத்தில் பறக்கிறதோ, மேகங்களுக்கு கீழாய் பறப்பது காகம், மேகத்துக்கு மேலாய் பறப்பதே கழுகு. அப்போ நீங்கள் கழுகை போல தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம் எல்லாமே ஹை லெவலில் இருக்கணும். பவுல் எழுதுறாரு, மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்றார். அப்படின்னாக்கா திங்க் பிக்கர், திங்க் மோஸ்ட் ஹை, திங்க் த சூப்பர் திங்ஸ். பெரிய காரியங்களை, நல்ல காரியங்களை, உயர்வான காரியங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினால்தான் கழுகு எல்லா பறவைகளை காட்டிலும் உயர பறக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு கழுகுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட எனக்குள்ள ஒரு பெரிய நோக்கம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும். நான் எப்பயுமே சின்ன காரியங்களை யோசிக்க கூடாது, பெரிய காரியங்களை யோசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். எத்தனை பேருக்கு ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நின்று பேசணும்னு ஆசை? சூப்பர் சிஸ்டர். ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி பேசுவீங்களா சிஸ்டர்? 1,00,000 பேர் பால்ராஜ் கூட்டு போகிறப்பா, என் கூட பக்கத்தில் நிற்கிறேன்னு உன்னை சாட்சியாக மாற்றி சுகமாக்கி பக்கத்தில் நிற்க வச்சு 10,00,000 பேருக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணுமா வாழ்க்கையில்? குடும்பத்தில் வாழ்கிறீங்க, படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே வந்து குறுகிய எண்ணங்களாக இருக்கக்கூடாது. அதாவது நான் போன வாரத்தில் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது
கழுதையைப் போல் தன் வேலையை சுமந்து செய்கிறவன் வாழ்நாள் முழுவதும் கழுதையாக இருப்பான். கழுகை போல் தன் வேலையை பறந்து செய்கிறவன் வாழ்நாள் முழுவதும் கழுகாக இருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கழுதை என்ன பண்ணுன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது. கழுகு என்னன்னாக்க, நம்மளை சுமக்கிற வேலைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். கீழே குனிஞ்சிச்சுனாக்கா அவ்வளோதான். குனிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சுமை ஏற்றுறாங்களோ ஏற்றிக்கிட்டே இருக்கும். எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்திடும். நிறுத்தின பிற்பாடு ஃபஸ்ட்டு போய் திருப்பி சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிடும். திருப்பி ரெடியாக அது வந்து நின்றோம். எந்த இடத்துல நின்றோம்? லோடு ஏற்றுற இடத்துல வந்து நின்றோம். ஸோ கழுதையை போல் தன் வேலையை சுமந்து செய்கிறவன் வாழ்நாள் முழுவதும் கழுதையாக இருப்பான். கழுகை போல் தன் வேலையை பறந்து செய்கிறவன் அப்படின்னாக்க, எந்த வேலை செய்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. செய்கிற வேலையில் தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தையும் அறிந்து செய்யுங்க. சின்ன வேலையாக கூட இருக்கட்டுமே, சாதாரண வேலையாக இருக்கட்டும். நான் என்னுடைய கம்பெனியில் 2000 வேலைக்கு சேரும் பொழுது கூட்டணும், மாப்பு போடணும், டிஃபன் வாங்கிட்டு வரணும், டீ வாங்கிட்டு வரணும், டேபிள் துடைக்கணும். இந்த ஒரு சாதாரண வேலைக்கு தான் வேலைக்கு எடுத்தாங்க. ஒரு நாள் 50 ரூபா சம்பளத்துக்கு எடுத்தாங்க நீங்கள். ஆனால் அந்த வேலையை செய்யும் பொழுது கூட என் மைண்டில் ஒரு பெரிய திங்கிங் என்னன்னாக்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறபடியினாலே நான் ரொம்ப கீழே இருந்தாலும் என்னை உயரத்தில் உயர்த்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்த அந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் யோசிக்க எனக்கான உயர்வின் வாசல்களை, வழிகளை தேவன் உருவாக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை தேவன் வைத்திருக்கிறார் என்றால், 25 வருஷத்துக்கு பின்னாடி நான் போய் பார்க்குறேன், பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். 2000 என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிய ஒரு கிராட்டிடியூடோட, நன்றி உணர்வோடு கூட, கடவுள் என்னை எப்படி உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய மனதோடு கூட துதித்து மகிழ்ந்து ஆராதித்து விசுவாசித்து உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹை விஷன், உயரத்தில் பறக்கும். அடுத்து கூர்மையான பார்க்கும் திறன் கொண்டது கழுகு. கழுகு அடுத்து ஷார்ப்பா பார்க்கும். சும்மா ஏனோ தானே பார்க்கக்கூடாது, காமா சோமான்லாம் பார்க்கக்கூடாது. வீட்டில் ஒரு 5 ரூபா பில்லை காணா போச்சு, எப்படி பார்ப்பீங்க? 5 ரூபா காயின் காணா போச்சுங்க, சும்மா இப்படி பார்ப்பீங்க. சரி விடு, கழுதை வீடு கூட்டும் போது பார்த்துக்கலாம். அதில் 1 கிராம் வாசர் கலந்து கீழே விழுந்துச்சு. சோஃபாவை நவுத்து, சோஃபாவை பரட்டு, ஃப்ரிட்ஜை தலைகளை கவுத்து என்ன பண்ணுறாங்க? பொருள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பார்வை உன்னிப்பா. லைட்டை போடு, டார்ச் எடுத்துட்டு வா, ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணு. நடக்கும். ஐயோ, இது தொலைச்சி நம்மளை போட்டு தொலைச்சி எடுக்குதே அப்படின்வாங்க. ஏன்? 5 ரூபா காயின் காணா போனது தேடுறது வேற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் 1 கிராம் தங்கம் காணாம போச்சுனாக்கா அது ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறீங்களே. அது போல தான் கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, சீரியஸாக பார்க்கணும். சிரிப்பாக பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கணும். இதுதான் என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நான் வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட என் தேவன் என்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி செய்யும் வேலைகளிலே தேவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். படிச்சிருக்கீங்களா வேதத்தில்? காரிய சித்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது இவர் பாத்திரத்தை கழுவுனாரு, கடவுள் வந்து தொடச்சி எடுத்து செல்ஃபில் வச்சார். இவர் கூட்டின குப்பையை வாரி டப்பாவில் கொண்டு போய் கொட்டி கடவுள் கொண்டு போய் ஓரமாக வச்சார். சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க காரிய சித்தி அப்படின்னாக்கா கடவுள் கூட வந்து அவனுக்கு வேலையெல்லாம் உதவுனார். அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகப்பட்டான்? போத்திபார் வீட்டுக்கு. எகிப்தில் இருக்கிற போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். என்ன வேலைக்காக கொண்டு போகப்பட்டான்? கூட்டி பெருக்கிற வேலைக்காக கொண்டு போகப்பட்டான். கூட்டி பெருக்குதுன்னா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கூட்டி பெருக்குதுன்னா என்னதுங்க? கூட்டுறது, அதை வாரி கொட்டுறது, பெருக்கிறது, அவ்வளோதான். கூட்டுறது, பெருக்கிறது. இந்த வேலைக்கு தான் யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவன் அந்த வேலையை எப்படி கையாண்டான் அப்படின்றது தான் காரிய சித்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிக்கிட்டே இல்லை. எங்கள் ஓனர் வீட்டில் ஒருத்தர் வீடு துடைப்பார். அந்த மனுஷன் வேலை விட்டு நின்ட்டார். எப்போ போனாலும் வீடு துடைச்சிட்டு இருப்பார். முட்டிங்கால் போட்டு அப்படியே இப்படி இப்படி இப்படி. நான் பார்ப்பேன், ஆனால் வீடு துடைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. நான் எப்போ போனாலும் வீடு துடைச்சிக்கிட்டே இருக்கிறானே. அப்போ என்னன்னாக்கா அவனுக்கு நமக்கு வீடு துடைக்கிறது தான் வேலை. இந்த அம்மா வேறு வேலை, எந்த வேலை அடுத்த வேலை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் வந்து டிஃபன் பண்ணிட்டு உட்காந்தம்மா, அரைச்ச மாவு அரைப்போமா,
துவைச்ச துணியை துவைப்போமான்னு அப்படியே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தேய்ச்சி தொடச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவனுக்குள்ளே என்னன்னாக்க, எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலை அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது. நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்துட்டு முதலாளி கொடுக்குற சம்பளத்துக்காகவோ இல்லை மற்றவன் செய்ய மாட்டான் நம்ம ஏன் செய்யணுன்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா அங்கேயே உங்களுடைய உயர்வு கட் பண்ணிடுவாங்க, கனெக்ஷன் கட் ஆகிடும். யோசேப்பு எப்படி பண்ணான்னு தெரியுங்களா? என்ன வேலை? கூட்டி பெருக்கணுமா, கொடு, டக்கு முடிச்சிட்டான். அடுத்து எரும மாடு குளிப்பாட்டணும், போனால் கட்டன்னு எரும மாட்டை குளிப்பாட்டணும். அடுத்து கழுதையை குளிப்பாட்டணும், கழுதையை குளிப்பாட்டணும். அடுத்து இந்த மூட்டில் தூக்கி இங்கே வைக்கணும். அடுத்து பார்க்குறாங்க, என்னடா அரக்கனா இருப்பான் போலையே, நடிப்பு அரக்கன்ற மாதிரி வேலையில் அரக்கனா இருக்கிறானப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணிடுறானேன்னு சொல்லிட்டு போத்திபாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. சார் அரக்கமாக இருக்கிறான் சார், எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணிட்டு அடுத்துன்னு கேட்குறான் சார், இவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியல சார். அப்படியா? அவங்ககிட்ட அடுத்த உயர்வான வேலைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வேலைகளையும் சர்ன்னு செஞ்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ யோசேப்பு போத்திபாண்டு வீட்டுக்கு எந்த வேலைக்கு போனான்? கூட்டி பெருக்கிற வேலைக்கு. ஆனா இவனுடைய காரிய சித்தி அப்பனாக்க ரொம்ப டெலிஜென்ட்டா ஒர்க் பண்றான், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்றான், ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்றான், சீக்கிரம் ஒர்க் பண்றான். அதனால ஓனர் என்ன பண்ண, அவன் கையில நீ வீட்டை கூட்டி பெருக்குனது போதும், என் சொத்தை கூட்டி பெருக்கு, இன்க்ரீஸ் மை வெல்த் அண்ட் மல்டிப்ளை மை வெல்த். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வீட்டை கூட்டி பெருக்க போனவன வீட்டு எஜமானுடைய சொத்துக்களை கூட்டி பெருக்கக்கூடிய விதத்திலே கடவுள் அவனை உயர்த்தக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்றீங்க கிடையாது, செய்யற காரியங்களை ஷார்ப்பா செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க, தெளிவா செய்யுங்க. செய்யும் பொழுது உங்களுடைய உயர்வை தடுக்க ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா. படிக்கிற பசங்களுக்கு சொல்றேன், 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னாக்க அப்புறம் இன்டர்வியூக்கு போகும்போது தான் தெரியும் லட்சணம் என்னன்னு சொல்லி தெரியும். அப்போ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கும் பொழுது அதை காரிய சித்தியோடு கூட படிக்க ஆரம்பியுங்கள். இது என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பொழுது பிள்ளைகள் தலையெடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் பெற்றோர்கள் ஓய்வெடுக்க. ஆமா, நான் லீவே போட மாட்டேன், 367 நாள் வேலைக்கு போவேன். கிறிஸ்மஸ்க்கும் வேலைக்கு போவேன், நியூ இயருக்கும் வேலைக்கு போவேன், குட் ஃப்ரைடேக்கும் வேலைக்கு போவேன், ஈஸ்டருக்கும் வேலைக்கு போவேன். எல்லா நாளும் வேலைக்கு போய் வேலை பார்த்தா தான் குடும்பத்தை நடத்த. அவனுக்கு கடன் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. எல்லா நாளும் ஆஃபீஸில் லீவ் காசு கூட வருஷம் மிஸ் ஆகாமல் வாங்குறது நான் தான். சிஎல் இஎல் 2 லீவ் இருக்குது. இஎல் லீவ்னாக்கா காசு கொடுத்துருவாங்க, சிஎல் 10 நாள் அது காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த 10 நாள்ல 8 நாள் மிச்சமாக இருக்கும். அப்போ எப்படி வேலை பார்த்துருப்போம் பாருங்க. அப்படி வேலை பார்த்து அப்படி செஞ்சாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், கடன் அடைக்க முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும் நினச்சி ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே பொண்ணு படித்து முடித்தாங்க, வேலைக்கு போனாங்க, அவங்களோட இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் இன்கம் முதல்ல ஆட் ஆன ஆரம்பிச்சிச்சு, எல்லா கடனும் டக்குன்னு முடிஞ்சிச்சு. இப்போ லீவ் போடணும் அப்படின்னாக்கா டிசைட் பண்ணிட்டேன்னா லீவ் போட்டுருவேன். ஹல்லேலூயா. லீவ் பண்ண லீவ் போட்டுருவேன். ஏன்னாக்க எப்பொழுது பிள்ளைகள் தலையெடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் பெற்றோர்கள் ஓய்வு எடுக்க முடியும். அப்போ பிள்ளைங்க மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பாரம் வைக்கக்கூடாது, சுமத்தக்கூடாது. டே படா நீ தாண்டா அவன் பாப்பா, ஐயோ நம்ம மேலே வச்சிருவாங்க பாடா சமைய அப்படின்னு கலங்கிடக்கூடாது பிள்ளைங்க. டேய் நீ படுறா, அப்பா இருக்குண்டா, நல்லா படுறா, டைமை யூஸ் பண்ணுறா, மேலே வாடா, இந்த உலகத்தில் நம்ம யாருன்னு காட்டணும்டா, நம்ம சாதிக்கணும்டா அப்படி பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட்டாக பேசி அந்த பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், 4 வருஷம் டெடிகேட்ஸ்னா படிங்க. ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன்னு படிங்க. காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு படிங்க. ஏன் தெரியுங்களா? இந்த உலகம் ஃபஸ்ட்டு வரவனுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. 2வது வரவன் கூட இந்த உலகம் மறந்துடும். முதல் வருகனை மாத்திரம் மட்டுமே இந்த உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால 2nd பிளேஸ் 3rd பிளேஸ்லாம் மனசில் வைக்கவே கூடாது. எடுத்தா ஃபஸ்ட்டு பிளேஸ் தான். நான் மேலே வருவேன், நான் ஃபஸ்ட்டு அடிப்பேன், நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், என் வாழ்க்கையில் சாதிப்பேன், எனக்கு கடவுள் உதவி செய்வார் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது தான் உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் பேச போகிறேன். என்னன்னாக்க, கழுகு உயிருள்ள இரையை வேட்டையாடி உண்ண விரும்புமா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? காக்கா செத்து போன எலியை கூட என்ன பண்ணும்? சாப்பிட்ரும், பசி ஆறிடும். பரவாயில்ல, பெருச்சாளி கிடச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏதோ சுண்டலி கிடச்சிருக்குது, அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காச்சும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் போல அப்படின்ட்டு சுண்டலியை சாப்பிட்டுட்டு அடுத்த ஏதாச்சும் செத்து போன பெருச்சாளிக்கு போகிறது காக்கா. ஆனால் கழுகு என்ன பண்ணுனாக்க, செத்து போனதை பார்க்காதான், அதன் மேலே எண்ணமே இருக்காது அதுக்கு. அது வேட்டையாடி
அதாவது பறந்து வேட்டையாடி பிடிச்சி அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு கழுகு இருக்குமா. அந்த கழுகுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குணம், செத்து போனதை எண்ணாமல் உயிரோடு இருக்கக்கூடிய இரையை வேட்டையாடி புசிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு கூட கழுகு இருக்கிறதா. இப்போ அந்த மூன்றாவது கழுகுனுடைய தன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்பதை உங்களிடத்தில் காண்பித்துட்டு நான் கடந்து போக போகிறேன். எத்தனை பேர்த்துக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்கும்? யாருமே மச்சான் மட்டும்தான் கை தூக்குறது. ஜல்லிக்கட்டு உங்களுக்கு பிடிக்காதா சார்? மாடை துன்புறுத்துறாங்க சார். மாடை துன்புறுத்தலை. ஜல்லிக்கட்டுனா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஜல்லிக்கட்டு காளையை அடக்குதல் அப்படின்ற முறைமையை நம்முடைய பண்டைய தமிழர்கள் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க, இந்த காளை மாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காளை மாடின் மூலமாக தான் இனப்பெருக்கங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த காளை மாடு ஆரோக்கியமானதாகவும் ஆற்றல் மிகுந்ததாகவும் சக்தி உள்ளதாகவும் மாற்றி அதற்கு உணவளித்து அதற்கு பயிற்சி அளித்து அதை ஜல்லிக்கட்டில் 100 பேர் 50 பேர் அது பிள்ளை மேலே போய் மோதி கீழே விழுந்து அதை பயமுறுத்தி அதை அடக்க முயற்சி பண்ணும் பொழுது அதற்குள் இருக்கிற முழு வீரியத்தையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குமா. அப்படி அதனுடைய முழு வீரியமும் வெளிப்படும் பொழுது அந்த ஜல்லிக்கட்டு முடிந்த பிற்பாடு அந்த காளையை கொண்டு தான் இனப்பெருக்கத்தை உண்டாக்குவாங்களாம். அதன் மூலமாய் வரக்கூடிய கன்றுக்குட்டிகள் ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா நல்ல பால் கொடுக்கக்கூடியதா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான காளைகளை இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த காளையின் மேல் இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்தபடியினாலே அந்த காளையை வைத்து அந்த ஜல்லிக்கட்டு ஒன்றை கொண்டு வந்தாங்க. அந்த ஜல்லிக்கட்டின் மூலமாக அந்த காளைக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடியதாக எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அதை ஒரு மனிதன் போய் ஒரு வீரன் போய் அடக்கும் பொழுது அந்த வீரனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அந்த காளை என்ன பண்ணுனாக்கா, நம்ம அடக்கிட்டாங்களேன்ட்டு கவலைப்படாதான், மறுபடியுமாய் பயிற்சிக்கு கடந்து போகுமா. அடிபட்ட சிங்கத்தினுடைய மூச்சு காத்து அதனுடைய கர்ஜனையை விட பயங்கரமா இருக்குமா. ஒரு முறை ஜல்லிக்கட்டில் தோத்த காளையை கொண்டு போய் கட்டி வச்சிருப்பாங்களாம். பார்த்தீங்கன்னாக்க கத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னாக்க ஜெயிச்ச பிற்பாடு சாப்பிட்டாடுமா. தோத்த காளைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமா இருக்குமா. அதை சாந்தப்படுத்தி மறுபடியும் அதுக்கு பயிற்சி கொடுத்து மறுபடியும் அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அது உள்ள வரும் பொழுது தெனாவட்டா உள்ள வருமா, திமுறா உள்ள வருமா. போன வட்டம் அடிக்கிட்டீங்களடா ராஸ்கல், இந்த வட்டம் வாங்கடா உங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்லிட்டு பந்தாடுமா, தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் விசில் அடிக்குமா. அப்ப அந்த காளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த ஜல்லிக்கட்டின் மூலமாய் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, இந்த ஜல்லிக்கட்டில் பயன்படுத்துகிற காளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது கோடி ரூபாய்க்கு கூட விற்கக்கூடியதாக இருக்குதான். ஏன் அப்படின்னாக்க, ஒரு வீரியமான ஒரு காளையை கொண்டு பல லட்சம் காளைகளை உண்டாக்க முடியும் என்பதை அறிந்தபடினாலே வெளிநாட்டில் இந்தியாவில் வீரியமுள்ள காளைகளை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் இனப்பெருக்கத்தை உண்டாக்கி நல்ல பால் நல்ல ஆரோக்கியமான கறி எல்லாவற்றையும் அதன் மூலமே அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா. இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த காளைக்குள் இருக்கக்கூடிய வீரியம் ஆற்றல் தன்மை எல்லாம் என்ன ஆயிடுங்க, மங்கி போய் சோர்ந்து போய் அதன் மூலமாக வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வீக் ஜென்ரேஷனாக இருக்குமா. சீக்கிரம் செத்து போயிடுமா காளைங்கள், சரியா பால் கொடுக்காதான், சரியா வளராதான், சரியா லோடு வலிக்காதான், ரொம்ப பலவீனமான காளைகளாக மாறிடுமா. அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு காளைக்குள் இருக்கக்கூடிய வீரியத்தை கொண்டு வருகிறது போல இந்த கழுகு ஏன் செத்த உணவுகளை உண்றதுக்கு பிடிக்காது அப்படின்னாக்க, செத்து போன உணவு போய் எடுத்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னாக்க இந்த கழுகுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் பொழுதுதான் இந்த கழுகை போல அதுக்கு பிறக்கக்கூடிய குஞ்சுகளும் ஆற்றல் உள்ளதாக வலிமை உள்ளதாக போராடக்கூடியதாக வெகு தூரம் பறக்கக்கூடியதாக வெகு உயரம் பறக்கக்கூடிய ஆற்றல் கழுகுக்குள் இருந்தால் மாத்திரமே அதனுடைய குட்டிக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன இருக்குதோ அம்மா அப்பாக்குள்ள அதுதான் பிள்ளைங்களுக்குள்ள வரக்கூடியதாக. அதனால தான் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்களை காட்டிலும் பெரியவங்க செய்தியை கவனிங்கன்னு சொல்கிறோம், செய்தி கேளுங்கன்னு சொல்கிறோம், உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வைங்கன்னு சொல்கிறோம். ஏன்? உங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதுனால கிடையாது. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசமும் புரட்சியும் உண்டாகும் பொழுது உங்கள் பிள்ளைகளை குறித்து தவறான தீர்க்க தரிசனங்கள் சொன்னால் கூட நீங்கள் சொல்லுவீர்கள், எஸ் கடவுள் வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை கூட என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் நான் சொல்லி அதை மாற்ற முடியும் என்ற ஒரு வெளிப்பாடு உடையவனுக்கு எதை குறித்தும் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா.
அப்போ ஜல்லிக்கட்டு எதுக்கு நடத்தப்படுறதுன்றதை சொல்லிட்டேன். கழுகு ஏன் செத்த உணவை சாப்பிடாம உயிருள்ள உயிரினங்களை வேட்டையாடி பறந்து போராடி பிடிச்சி ஏன் சாப்பிடுதுனாக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரியம் என்ன பண்ணணுங்க, வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் என்ன? மனுஷனுக்குள்ள கடவுள் ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த ஆற்றலுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. என்னதுங்க? ஊரு பக்கம்லாம் ஒரு கல் இருக்கும். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கனாக்கா அந்த பொண்ணை கூப்பிட்டு போவாங்க. அந்த ஒரு கல் இருக்கும். அந்த கல் எதாவது தெரியுமா மச்சான் உங்களுக்கு பேர்? கல்லுக்கு பேர் தெரியல, அந்த கல் தெரியும். என்னம்மா? இளவட்ட கல். அந்த கல்லை என்ன பண்ணுனாக்க தூக்கி சக்குன்னு நிறுத்தினான்னு வச்சிங்களேன், ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி ஜல்லிக்கட்டில் காளை என்ன பண்ணுறாங்க, ஓட விட்டு அடக்க முடியாமல் பரிசு வாங்கும் பொழுது அந்த காளை வீரியமான காளையாக இருக்கிறது போல் அந்த ஜென்ரேஷன் எப்பயுமே சூப்பராக இருக்குன்றதுக்காக மணமகனை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இன்னைக்கு கூட 4 பனியனு 2 பேண்ட்டு மேலே ஒரு கோட்டு போட்டு அப்படியே குண்டா காட்டலாம் ஆளுங்களை. ஆனால் கலெக்ட்னா தான் தெரியும் ஆள் ஒல்லியாக இருக்கிறாரா குண்டா இருக்கிறாரு. ஒரு படத்தில் வடிவேல் 4 டவுசரை போட்டுருவோம். வாத்தியார் பலார் அடிப்பார், சவுண்டு வேற மாதிரி கேட்கும். இவனுக்கு மட்டும் அடித்தா சவுண்டு சப்புன்னு கேட்கும். கலெக்டரானாக்கா 4 டவுசர் கழட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ என்னன்னாக்கா ஆள் எப்படி இருக்கான்றதை மேலே போட்டு போத்திடக்கூடாது, வெளிப்படையாக பார்க்கணும். இளவட்ட கல்லை தூக்குனுவாங்க. அந்த கல்லை தூக்கி நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கை தட்டுவாங்க. சூப்பர்ப்பா, மாப்பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிற அந்த பொண்ணை அவருக்கு கட்டி கொடுக்கலாம். அப்போது ஆள் எப்படி இருக்கிறான்னு பார்த்து தான் அந்த பொண்ணை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை வைத்து தான் அவனுடைய ஜென்ரேஷனை தேவன் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை வெளியில கொண்டு வர்றதற்கு தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள பலனை வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, பலவீனனும் தன்னை ஏன் சொல்றாரு தெரியுங்களா? டேய், நீ பலவீனன்னு நினைச்சிடாத. நீ மட்டும் கிடையாது, அடுத்த சந்ததியே பலவீனத்துக்குள்ள போயிடும். நீ எப்ப பலவான்னு நினைக்கிறியோ அடுத்த சந்ததி கட்டாயமா பலமுள்ள சந்ததியாக இருக்கும். அப்போ ஒன்ன முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன், நான் பலவீனங்க, ரொம்ப வியாதிங்க, ரொம்ப பலவீனங்க, என்னால் முடியலைங்க, என்னால். மனுஷங்களுடைய பரிதாபத்தை ஒரு நாளும் வாங்குவதற்காக உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறும்படியாக உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? மனுஷங்க படுற பரிதாபம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்காது. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் உங்களை பலவான்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏன் சபையில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறோம்? சில பேர் ஏன் கத்தி பேசுகிறீங்க அப்படின்னு. நானும் பெண்மையாக பேச முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் போயிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவருக்கு அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறது அப்படியே 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு டீ சாப்பிட்டு வந்துடலாம். அப்படி மென்மையாக பேசுகிற இடம் கிடையாது. இங்கே பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு புரட்சி உள்ளுக்குள்ளே உண்டாகணும். எஸ், என்னை கொண்டு தான் என் ஜென்ரேஷன் இருக்குது. நான் தான் ட்ரீ, நான் தான் விதை, நான் தான் சீடு. என் மூலமாக தான் ஒரு சந்ததி உருவாக போகுது. அந்த சந்ததி ஒரு பலவீனமான சந்ததி, பயந்த சந்ததியாக, அசுத்தமான ஒரு சந்ததியாக, கடவுளுக்கு புரியமில்லாத ஒரு சந்ததியாக உருவாகிவிடக்கூடாது. எனக்குள்ளிருந்து வரக்கூடிய சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசந்த வாசிங்களேன், அது நிறைய கடந்து போகலாம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 111 இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம் அடி வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுடைய அட்டென்ஷன் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வாழ்க்கையில் எப்போ நம்ம பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எப்போ அட்டென்ஷனை மிஸ் பண்ணுறீங்களோ அப்போ பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணுறீங்க. சாலையில் போகும்பொழுது வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறீங்க, எப்போ உங்களுடைய கவனம் மிஸ் ஆகுதோ அப்போ விபத்து நேரிடக்கூடியதாக இருக்குது. இப்போ வாரத்தில் ஸ்டேட்டஸ் போட்டேன், சாலை பயணத்தில் சில நிமிடங்களை சேமிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை பயணத்தில் பல வருடங்களை தொலைத்து விடாதீர்கள். எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரில, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, சொல்கிறேன். சாலை பயணத்தில் சில நிமிடங்களை சேமிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை பயணத்தில் பல வருடங்களை தொலைச்சிடாதீங்க. என் பொண்ணுக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என் பையன்கிட்ட சொல்லுவேன், நோ அர்ஜென்ட்டு, நோ டென்ஷன், நோ ஸ்பீடு. வாழ்க்கை வாழணும். ட்ரெயின் டைம் ஆயிடுச்சா அடுத்த ட்ரெயினை போடி, இல்லை பஸ்ஸுக்கு போயிடும், சரி போட்டு லீவ் போடு.
இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை நான் பார்த்தது இல்லையே. ஹல்லேலூயா. இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்களே, இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கை எப்படி பண்ணணுங்க? ரிலாக்ஸாக வாழணும். இந்த ரிலாக்ஸாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் நீங்களே தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்கொள்ள. என்ன பேசிட்டு இருந்தேன் இப்போ? இல்லை, டென்ஷன் ஆக வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் டென்ஷன் இல்லாமல் நம்மளே ப்ரெஷர் பண்ணிக்கிறாமல் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, சபையில் வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய அட்டென்ஷன் எப்போ மிஸ் ஆகுதோ அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிசாசனுடைய ஒரு வேலை என்ன தெரியுங்களா? நீங்கள் நல்லா செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, வார்த்தை உள்ளே போய்கிட்டே இருக்கும். உங்கள் மனதளவில் ஒரு தீர்மானத்திற்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்றத அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வைப்பான். என்னன்னாக்கா, உங்கள் கான்சன்ட்ரேஷனை திருப்பி விட்டுருவான். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, ஊழியக்காரர் என்ன பேசிக்கிட்டு இருந்தால் அதை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் ஊழியக்காரரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட காதுக்குள்ளே போகவே. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நானும் இருந்தேனே, நானும் அப்படி தான் இருந்தேன். ஊழியக்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஊழியக்காரர் பார்ப்பார், இவ்வளோ பக்தியாக இருக்கானப்பா, வச்சக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறானப்பா, ஆனால் சிந்தனை ஃபுல்லாக வேற எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை கேட்கும்பொழுது அட்டென்ஷனோடு கேளுங்க. அது உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க, அதுலேருந்து திருப்பி போகலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் எதுல பலவீனமா இருக்கவில்லை? விசுவாசத்திலே. அவன் எதுல பலவீனமா இருக்கவில்லை? விசுவாசத்திலே. அவன் எதுல பலவீனமா இருக்கவில்லை? விசுவாசத்திலே. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் எதுல பலவீனமாய் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவன் விசுவாசத்துல பலவீனமாக இருக்கவில்லை. ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் அவன் மூலமாய் அநேக ஜாதிகள், ராஜாக்கள் அவனுக்குள்ளிருந்து புறப்பட போகிறார்கள், பிறக்க போகிறார்கள் என்றபடினாலே, எப்படி ஒரு காளையை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங்கா அதை வந்து வளர்த்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்துறாங்களோ, அப்படி தேவன் ஆபிரகாமை மெச்சூர் பண்ணாராம், தயார் பண்ணாராம், ட்ரெயின் பண்ணாராம். எதுல ட்ரெயின் பண்ணார்னாக்க, விசுவாசத்திலே அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்படின்னாக்க விசுவாசத்தில் அவன் பலனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் கடவுள் சொன்னாரு, ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் யாரா இருக்கிறாரு? ஏன்? தகப்பன் சோடையா இருந்தா சந்ததி சோடையாயிடும். தகப்பன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் 1000 தலைமுறையாக இருந்தாலும் அந்த சந்ததி விசுவாசம் உள்ள சந்ததியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, பவுல் எழுதுறாரு தசமபாகத்தை குறித்து, ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது லேவியும் தசமபாகம் கொடுத்தானா. ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுடைய பையன் தான் யாருங்க? லேவி. 3வது சந்ததியில் வர்றான், பறக்கிறான். ஆனால் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது லேவியும் தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். இது எப்படி சார் பாதிப்பு? சார் இதை பிறக்கவே இல்லை சார், எப்படி சார் அவன் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்றீங்க? ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுடைய அறையிலே ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுடைய பையன் லேவி எல்லாரும் ஆபிரகாமுக்குள் இருந்தார்கள் என்று வேதம் சித்தரிக்க கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுனாக்க அடுத்த சந்ததி எல்லாமே கடவுளுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ள சந்ததியாக மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஆபிரகாம் பலவீனமாக இருக்கவில்லை விசுவாசத்திலே. அடுத்து என்ன சொல்லுது போட்டு பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும்போது. எத்தனை வயசு? 100 வயது. எத்தனை வயசு? 100 வயது. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தர் குறித்து நினைப்போம், ஒருத்தர் குறித்து பேசுவோம். டக்கு நாங்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, டேனியல் இப்போ தான் நம்ம பற்றி பேசியிருந்தேன், உனக்கு 100 வயசுப்பா, பிறந்ததுலேருந்து 100 வயசா இல்லை இன்னிலேருந்து 100 வயசா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்குறது. இப்போ ரொம்ப தான்ப்பா உனக்கு போங்கு, இன்னிலேருந்து 100 வயசுனாக்க இன்னும் 100 144 வருஷம் உலகத்தில் வாழணுமா? நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்படுறேனோ அவ்வளோ நாள் வாழ்வதற்கான ஆற்றலை தேவன் எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது, எத்தனை வயசுங்க? 100 வயசு. சில டாக்டருங்க சொல்லுவாங்க 99% பேஷண்ட்டை வந்து பழக்க வைக்க முடியலைங்க, 1% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனாலும் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அப்படி இறந்துட்டான்னா எங்களுக்கு பதில், நாங்கள் பொறுப்பு கிடையாது. 99% அவுட்டு, 1% நாங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது டெஸ்ட் மூலமாக, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த 1% வச்சு என்ன பண்ணுவாங்க?
ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி உயிர் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. கொடுக்க முடியலனாக்கா ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் மர்கையா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1% இருந்தாலும் உயிரை கொண்டு வரக்கூடியவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். 100% இழந்து போனாலும் மறுபடியும் உயிரை கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? 99% செத்து போச்சு, 1%ல உயிரை கொண்டு வரவர் மருத்துவர். சார் 100% செத்து போச்சு சார், இதுக்கப்புறம் முடியுமா? இதுக்கப்புறம் தான் தேவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டட், இதுக்கப்புறம் நடக்காது, முடியாது நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நான் நற்செய்தியை சொல்கிறேன். 100 கிராஸ் பண்ணாலும் தேவன் தன்னுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வாசகம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். 1% வாய்ப்பு இருந்தாலும் உயிரை காப்பாற்றும் மருத்துவர்கள் உண்டு. 100% வாய்ப்பு இழந்தாலும் உயிரை கொடுக்கும் மகத்துவமானவர் உண்டு. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் 1%ல உயிர் கொடுக்குறாங்க. 100% டெட் ஆனாலும் உயிரை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய மகத்துவமான தேவனாக. ஆபிரகாமுக்கு 100 வயசு, அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு, 100% அவுட்டு. ஆனால் அதிலிருந்து தேவன் தன்னுடைய செயல்களை துவங்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவன் ஏற்கனவே 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். போதும், அவன் 2 காரியங்களை எண்ணலையா? எதை எண்ணல? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். கழுகு குறித்து என்ன சொன்ன? கழுகு செத்து போனதை எண்ணாது, அப்படி வச்சுக்கங்களேன். அன்கன்சிடர்ட், அதை கண்டுக்கிறாது. செத்து போச்சா விட்டுரு, நம்ம வேட்டையாடி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப வீரமுள்ள ஜென்ரேஷனாக கழுகு வரும். ஆகையினால் நம்ம வேட்டையாடி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உயிருள்ள பறவைகளை வேட்டையாடி கழுகு சாப்பிடக்கூடியதாக இருக்குமா? அப்போது இங்கே ஆபிரகாம் கிட்ட வரும்போது கடவுள் பார்க்குறாரு, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். சார், வாழ்க்கையில் எப்போ நீங்கள் செத்து போன காரியங்களை அல்லது பலவீனமான காரியங்களை எண்ணாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உயிருள்ள காரியங்கள் மேலும் பலனுள்ள காரியங்கள் மேலும் உங்களுடைய கவனம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கழுகு செத்து போன எலியை பார்க்காதான் உயிருள்ள முயல் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோ அதை துரத்தி வேட்டையாடி அதை பிடிச்சி சாப்பிடுமா? ஏன் சாப்பிடுது கழுகு? தான் உயிர் உணவு இருக்குது, இதை விட்டுட்டு அதை பண்ணுறான். அதை சாப்பிட்டா அப்படின்னாக்கா என் ஜென்ரேஷன் வேஸ்ட் ஆகிடும், இதை சாப்பிட்டா மட்டும்தான் என் ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றத ஒரு கழுகுக்குள்ள ஒரு ஆற்றலை தேவன் கொடுத்த தேவன் ஆபிரகாமை தேவன் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் தெரியுங்களா? விசுவாசத்திலே வல்லவனாக தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலே வல்லவனாக தேவன் ஆபிரகாமை உருவாக்குறார். அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்படின்னாக்கா கன்சிடர் பண்ணவே இல்லை, அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை, அதன் மேல் கவனம் வைக்கவே இல்லை. என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை சுகவீனப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், நபர்களை நீங்கள் எண்ணாமல் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு சரியான விஷயங்களில் உங்களுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செத்து போனது, தன் சரீரம் செத்து போச்சான். தன் சரீரம் செத்து போச்சு அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றது நான் கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் செயல்பட முடியாமல் இருக்குதா? இப்போ கடவுள் உள்ள பேச ஆரம்பிச்சாரு. ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய சக்தியை இழந்தான், சாராள் சுமக்கக்கூடிய ஆற்றலை இழந்தான். ஹல்லேலூயா. ரொம்ப இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்படியே பாலிஷாக சொல்லிட்டு போகிறேன். ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய சக்தியை இழந்தான், சாராள் சுமக்கக்கூடிய ஆற்றலை இழந்தால். ஆனால் தேவன் இருவரையும் கொடுக்கவும் சுமக்கவும் செய்து பிறக்க முடியாத ஈசாக்கை தேவன் பிறக்கும்படி செய்தார். அல்லேலூயா. சார், கடவுள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னாக்க அவரை திருப்புகிறவன்.
அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இப்படி தான் நடக்கும். ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக்கித்தான் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஏன் தேவன் வெயிட் பண்ணாரு, ஏன் தேவன் டிசைன் பண்ணார் அப்படின்னாக்க, அவனுக்குள்ள இருந்து பெரிய சந்ததிகள் உருவாக போகிறார்கள். அந்த சந்ததி பலவீனமான சந்ததியாகவோ, அந்த சந்ததி கடவுளுக்கு பிரியமில்லாத சந்ததியாகவோ இருந்து விடக்கூடாது. அந்த சந்ததி ஆற்றல் உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றினாரு. உடம்பு செத்து போச்சு, மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அது அவன் எண்ணாமல் இருந்தான். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல நான் சொல்லி தரட்டுங்களா? உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை முதல்ல யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களை குத்தி குத்தி பேசுகிற மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் அவர்களையும் முதலாவது புறக்கணிக்க தொடங்குங்கள். சில பேர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் நல்லவங்க இருப்பாங்க, உதவி செஞ்சவங்க இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றினவங்க இருப்பாங்க. அவங்களாம் நினைக்க மாட்டாங்க, இப்படி பேசினேன் பார்த்து இல்லை, நீ கூட கேட்டே இல்லை, கல் மாதிரி உட்காந்துருக்க சொல்லு, நீ அந்த கேட்கும்போது இருந்தில்ல பக்கத்தில். அவங்க பார்ப்பாங்க, கூட இருந்தது ஒரு குத்தமாடா, இதுக்கு மேலே பக்கத்திலே உட்கார மாட்டேன். எப்படி அவங்க சொல்லலாம் அந்த வார்த்தையை? சொல்லு, எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? நான் சொல்லலைப்பா, அவங்க தான் சொல்கிறதா கேட்குறேன். அவங்க சொல்லும் போது நீ அமைதியாக இருந்தல, ஓஹோ வண்டி நம்ம பக்கம் திருப்பலியா, இதுக்கப்புறம் உஷாராயிடுறேன், நீ எங்கே போய் உட்காந்தாலும் அதில் இருக்க மாட்டேன். என்ன சொல்கிறாங்க? அவங்க பேசும்போது நீ அமைதியாக தான் இருந்த. நான் சொல்கிறேன், வாழ்க்கையை சிம்பிளாக வாழ கற்றுக்குங்க. உங்கள் நேரத்தை சாப்பிட்ற உருப்படாத ஒரு ஆளை குறித்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அவன் 1000 சொல்லிட்டு போட்டோம் சார், மண்ணை வாரி கூட தூத்தட்டு சார், குட்டிச்சவராக போவோம், விளங்காமல் போவோம், உருப்படி இல்லாமல் போவோம், இப்படி ஆகும் அப்படி ஆகும், 1000 சொல்லட்டும் சார். அதை நினைக்கிறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலை. என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளை மேலே வைத்திருக்கிறார். அவன் யார்டா என்னைய சபிக்கிறதுக்கு? அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. என்னை யாரும் சபிக்க முடியாது. அப்போ உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய நபர்களை மறங்க. முதலாவது நான் ஃபஸ்ட்டு வெளிப்பாட்டுக்குள்ள பிரசங்கத்தை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு வெளிப்பாடை நான் பெற்றுக்கொண்டேன். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு வண்டி. அந்த வெளிப்பாடு என்னன்னு தெரியுங்களா இருக்காச்சும்? நம்மை மறந்தவர்களையே நாம் நினைத்து கொண்டு இராமல் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிற தேவனை மறக்காமல் இருப்பதே வாழ்க்கையின் சூத்திரமாக இருக்கிறது. நம்மளை மறந்தவங்களே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மறக்காமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் சக்ஸஸுக்கான ஒரு வேவாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ இன்னைக்கு கடவுள் உன்கிட்ட பேசுகிறாரு. உன்னை மறந்தவங்க, உன்னை தூசித்தவங்க, உன்னை திட்டினவங்க, உன்னை புண்படிமடி பேசினவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நீ எண்ணாத, அவங்கள யோசிக்காத, அவங்கள குறித்து பெருசாக நினைக்காத. நீ நினைக்க வேண்டியது எல்லாமே என் தேவனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் என் தலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆபிரகாம் எதை எண்ணாதிருந்தான்? தன் சரீரம் செத்து போச்சு, கொடுக்க முடியலையே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, சுமக்க முடியலையே, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. 100%. எப்போ எல்லாம் 100% நெகட்டிவ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது ஒரு லைட் உங்கள் மேலே அடிக்க ஆரம்பிக்கும், ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ளே உண்டாகும், ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காதுகளில் துணிக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வளமுள்ள வாழ்க்கையாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எதை எண்ணக்கூடாது? செத்து போனதையும் எண்ணக்கூடாது. நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் மனிதர்களையும் என்ன பண்ணக்கூடாது? கன்சிடரே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதலாவது தேவனுடைய, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கடவுள் வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பக்கம் போகிறது எல்லாமே உங்கள் லைஃப்பை வீணாக்கும். கடவுள் சொன்ன வார்த்தையின் பக்கமாக உங்களுடைய வாழ்க்கையை திருக்கும் பொழுது அது வளமுள்ள வாழ்க்கையாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திர ராஜா. ஆதியாகமம் 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமா. ஏன் கடவுள் ஆபிரகாமை விசுவாசத்துல ட்ரெயின் பண்ணாரு அப்படின்னாக்க, அவனுக்குள்ள இருந்து ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி, கோபாலு, டேவிட்டு, இந்த மாதிரி சாதாரண ஆட்களை உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு வரதுக்காக கடவுளை ஆபிரகாம் தெரிந்து கொள்ளல. ஆபிரகாம் எதுக்கு தெரிந்து கொண்ட? வசனம் அற்புதமா சொல்லுது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து
உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீ என்ன மாதிரி சீடு அப்படின்னு சொல்றாரு கடவுள் ஆபிரகாம்கிட்ட. நீ சாதாரண விதை இல்லடா, நீ மெருகேற்றப்பட்ட ஒரு விதை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் பண்ணுறவங்க விதைகளை வந்து சேர்த்து வைக்கிறாங்களாம். 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி விவசாயம் பண்ணும்போது இருந்த நெல் மணிகள் எடுத்து பத்திரப்படுத்தி அந்த விதைகளை சேர்த்து வைக்கிறாங்களா. அது வந்து வீரியம் உள்ள விதைகள்ன்றாங்களாம். அந்த வீரியம் உள்ள விதைகளுக்குள்ள இருந்து விதைக்கும் பொழுது இன்னைக்கு 100 மூட்டை வருதுனாக்கா அந்த நெல்லை எடுத்து விதைச்சாக்கா 200 மூட்டை வருமா. ஏன்னாக்கா ஒவ்வொரு நெல்லுக்குள்ளேயும் அதனுடைய முழுமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிற விதை நெல்லுக்கு குறைஞ்சிருச்சான். பழைய விதை நெல்லுக்கு அதிகமான வீரியம் உள்ள விதைகள் இருக்குதா, அதுக்கு அதிகமான காசு வைக்கிறாங்களா. அதை வெளிநாட்டில் இருக்க வந்து நம்ம நாட்டில இருந்து வாங்கிட்டு போறானா. அப்போ எதற்குள் வீரியம் இருக்கிறதோ அதற்கு விலை அதிகமாக இருக்கக்கூடியதாக. அப்ப ஆபிரகாமுக்குள்ள கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார் ஆபிரகாமை? எதுக்கு ஆபிரகாம் ஒரு விசுவாசத்துல வல்லவனாக்குனாரு? விசுவாசத்தின் தகப்பன் ஏன் சொன்னார் அப்படின்னாக்க, அவனுக்குள்ள இருந்து தேவன் ராஜாக்களை உண்டாக்கும்படியான பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கல, கிடைக்கல அப்படின்னு, எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை கர்த்தர் வீரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா தேவன் உருவாக்க விரும்புகிறார். என்ன ஆண்டவரே, எனக்கு இது நடந்தா போதும், நான் ஒன்று நடந்துச்சுன்னா போதும், இது கிடைச்சா போதும், என் வாழ்க்கை அப்படியே ஒப்பேத்துன ஆண்டவரே. உன்னுடைய தீர்மானங்கள் படி தேவன் நடக்கிறவர் அல்ல. அவர் ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி உங்களை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை தேவன் வீரியம் உள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கடவுள் சில டைம்ஸ் பைபிளை படின்னு உங்களை அனுத்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சில டைம்ல கடவுள் பாடுன்னு அனுத்திக்கிட்டே இருப்பார். சில டைம்ல கடவுள் இந்த செய்தியை போட்டு கேள்னு அனுத்திக்கிட்டே இருப்பார். ஏன் உங்களை கடவுள் தன்னுடைய வழிகளில் நடக்க வற்புறுத்துறார் அப்படின்னாக்க, உங்களை வீரியம் உள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா உங்களை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா மாத்திட்டார் அப்படின்னாக்க, அடுத்த சந்ததி, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளை தேவன் வீரியம் உள்ளவர்களாக, விசுவாச வீரர்களாக, தேவனுக்காய் புரட்சி செய்யக்கூடிய தேவ மனிதர்களை உங்கள் மூலமாய் தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்க, என்னை தேவன் வீரியம் உள்ளவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார், வீரியம் உள்ளவளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னை குறித்து தேவன் பெரிய திட்டத்தோடு கூட இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் தெரிந்து கொண்டபடியினாலே விசுவாசத்தில் வல்லவனானான். செத்து போனதை எண்ணாதிருந்தான். எல்லாம் வந்து கேட்குறாங்க, கடவுள் குழந்தை கொடுப்பான்னு சொன்னாங்களே, என்னாச்சு, குழந்தை வந்துச்சா வரலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்ன கடவுள் சொல்லியிருக்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல எனக்கு தேவன் திரளான பிள்ளைகளை கொடுப்பார், என்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பார்த்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன்ற மாதிரி இவரை பார்க்குறாங்க. விசுவாச அரக்கன் இருக்கிறார் ஆபிரகாம். எல்லாரும் சொல்றாங்க விசுவாச அரக்கன், விசுவாச அரக்கன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, என்ன பண்ணாருங்க சார்? ஒண்ணுமே இல்லை சார், ஒரு குழந்தை கூட இல்லை சார். நட்சத்திரத்தை போல கொடுப்பானா, கடற்கரை மணலை போல கொடுப்பானா, ராஜாக்கள் புறப்படுவாங்களா சார்? அவனை கர்த்தர் வீரியம் உள்ளவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவனுக்குள்ள தேவன் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கிரியேட் பண்ணுகிறாரு. உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாக்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை தேவன் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கட்டாயம் கொடுப்பாரு. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை உங்களுடைய கைகளில் சுமப்பீங்க. சிமியோன் கொண்ட கடவுள் சொன்னார், உலகத்தின் இரட்சகரை பார்க்கும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அவன் லைஃப் இழுத்துக்கிட்டு இருக்குது, ஊசலாடிக்கிட்டு இருக்கு உயிர், இன்னைக்கும் நாளைக்கும் இருக்குது, ரொம்ப கண்ணுலாம் மங்களாகிக்கிட்டு இருக்குது. நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள தேவன் விசுவாசத்தை கொடுத்து, இன்றைக்கு ஆலயத்திற்கு போ, இன்றைக்கு நீ உலகத்தின் இரட்சகரை பார்ப்பாய். ஹல்லேலூயா. அந்த குழந்தைய கையில் வாங்கி அப்படி அணைச்சு, அஸ்வந்தை வாங்கி தூக்கி அப்படி அணைச்சு அப்படி கொஞ்சிறது போல அந்த சிமியோன் அந்த இயேசுவை தன் கரத்தில் வாங்கி, இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே, மனமாற பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்லவே, அவர் சொன்னால் கட்டாயமாக செய்வார் என்பதை அறிந்து உங்களை விசுவாசத்தில் அரக்கர்களாய் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களை வீரியம் உள்ளவராய் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்களாம் எக்ஸ்பென்சிவான ஆளு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சீக்கிரம் கிடச்சிச்சுனாக்கா சீப்பு, காத்திருந்து கிடச்சிச்சுனாக்கா அதுக்கு பேர் என்னதுங்க? எக்ஸ்பென்சிவ். 5 மணி நேரத்தில் டொயோட்டா கார் உருவாக்கிறாங்களா?
ஆனால் 6 மாதத்துக்கு மேலே ஆகுதான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை உருவாக்குறதுக்கு. ஹேண்ட்மேட் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் உங்களை வீரியம் உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை பார்க்க நீங்கள் தான் தலை நிமிர்ந்து நடக்கணும். நீங்கள் தான் தைரியமாக சொல்லணும், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் 10க்கும் 5க்கும் லாட்ரி அடிக்கிறவன் கிடையாதுடா. எங்கள் அப்பா கோடீஸ்வரனாக இருக்கிறபடினாலே என்னையும் கோடீஸ்வரனாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கடவுள் என்ன சொன்னார்? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். ராஜாக்கள்னா யாரு? அடிமையை அடக்கி ஆளுகிறவர்கள் ராஜாக்கள் அல்ல, அரக்கர்களையும் அடக்கி ஆளுகிறவர்களே ராஜாக்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அடிமைகளை அடக்கி ஆளுகிறவர்கள் ராஜாக்கள் கிடையாதான், அரக்கர்களையும் அடக்கி ஆளுகிறவர்கள் தான். ஆமா. கோலியாத் வந்து நிற்கிறான், அப்பதான் தெரியுது லட்சணம். அப்பதான் லட்சணம், அப்பதான் லட்சணம் என்னன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏப்ப சாப்பிங்களை போய் அடிச்சு வந்திருக்காங்க. வெற்றி 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 வெற்றின்னு பக்கத்து கடையில் போயிட்டு பேர் அடிச்சு வாங்கி வந்துருக்காங்க போல. அடிமா, நல்லா அடிங்க அடிங்க. என்ன பேருங்க? சவுல்னு அடிங்க. சவுல் வீரன்னு போடுங்க. சிக் 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 நடிச்சு கோப்பையோடு வர்றாங்க. என்ன அது? கொண்டோம்ல சொல்லுங்கடான்றாரு. ஐயா கொண்டாரு. ஏப்பா சாப்பைகளை அடிச்சு வீரன்றதை அடிச்சு கோப்பையை வாங்கிட்டு வந்து அடிக்க வச்சிருக்காங்க. வீட்டில் உட்காந்து பார்க்கறது. நம்ம வாங்கின கோப்பைகளா இது எந்த கடையில் வாங்கணும் சார்? கடையில் இல்லை சார், அவங்க அடிச்சுட்டு வரணும். அவங்க அடிச்சுட்டு வரணும் சார். சரி வந்து வந்துருங்கப்பா. ஆமாம், இவ்வளோ கோப்பை வாங்கியிருக்கோமா அப்படின்ட்டு. கோலியாத் வந்து நின்னோன்னு தான் லட்சணம் தெரியுது. எல்லாம் அப்படியே அமைங்கி போய் உட்காந்துருக்குதுங்க. அப்போ இத்தனை நாளாக அடிமைகளை அடக்கி ஆண்டுட்டு ராஜாக்கள்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அரக்கர்களை அடக்கி ஆளுகிறவர்கள் தான் ராஜாக்கள். அல்லேலூயா. தாவீது வந்து நிற்கிறான், ஃபீல்டில் காலை வச்சோன்னு சும்மா அதிருதுல அப்படின்ற மாதிரி. அவ்வளோ நேரம் கோலியாத்து ஜிங் குத்தி 40 நாள் தான் ஒரு பெரிய ஆள் போல காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். பெரிய ஆள் போல தன் தோரணையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். தாவீது சின்ன பையன் சாப்பாடு எடுத்து வந்திருக்கான். ஜொமேட்டோ பாய் உள்ளே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான், 2 ஸ்டார் போட்டிங்களா 5 ஸ்டார் போட்டிங்களா இருக்கிறான். வாயிலே போடுவோம், ஒழுங்காக வீட்டுக்கு போனவங்க அண்ணன் சொல்கிறாங்க, உனக்கு என்ன இங்கே வேலை? அகங்காரத்தை எனக்கு தெரியும். டேய், சாப்பாடு குத்தமிச்சார் அப்பா, அதுக்காண்டா எப்படி பேசுகிற? கொடுத்தனா கிளம்புன்றான். நான் பார்த்து தான் போவேன். சில பசங்க அந்த வேலைக்கு வரும்போது சாப்பாடு வந்து கொடுக்க வருவாங்க. அப்போ டீ ஓடிக்கிட்டு இருக்கும். சாப்பாடு வச்சுட்டு டிவி பார்க்க வந்துடுவாங்க. அவங்க அண்ணன் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பா, நான் காமெடி பீஸ்னு போயிட்டு பார்த்துட்டு போயிடணும். டேய் போடா, வந்தால் திட்டுவார ஓனர். நான் ப்ளீஸ்ண்ணே உட்காந்து பார்க்குற மாதிரி தாவீதை உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். கோலியாத் வந்து நிற்கிறான், கர்ஜிக்குது, பேசுகிறான். உங்களை யாரும் இல்லையா, ஒருத்தன் கூட வந்து சண்டை போடுங்கன்றான். பார்க்குறான், எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. தாவீது பார்க்குறான், டேய் உங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து வச்சு இந்த கையில் சீ அப்படின்னு கையை போட்டு தேய்க்கிறான். உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா, பூ சே சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா பக்கையில் சாப்பிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கிறீங்க இத்தனை நாளான்ட்டு. அவன் போய் நின்று சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்தச்சேதனம் இல்லாத இவன் போய் நின்று அவன் அடித்து காலி பண்ணுறான். காலி பண்ணிட்டு அவன் கத்தியை உருவி அவன் தலையை வெட்டுறான். வெட்டி தூக்கி போட்டுட்டு நிற்கிறான். அப்போ தான் சொல்கிறாங்க, சவுல் கொன்றது தாவீது கொன்றது. இன்னைக்கு இருக்கிற சொல்லணுனாக்க, சவுல் வாங்கினது ரத்னா ஸ்டோரில் இருக்கக்கூடிய பித்தளை பானையில் அடித்து வாங்கினது. தாவீது வாங்கினது மோடி கையில் கேடகத்தை வாங்கினது. இவன் கொன்றது 1000, அவன் கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அப்ப தாவீதுக்குள்ள ஒரு வீரியத்தை கடவுள் உருவாக்குனாரு. அவன் கொஞ்சம் ஆடுகளை வனாந்திரத்தில் அற்பமா மேய்த்து கொண்டு இருந்தவன் கிடையாது. அவனுக்குள்ள தேவன் வீரியத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தால். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறேன், படிச்சு அதோட முடிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாம் பறி கொடுக்கிறவர்கள் அல்ல, நாம் முறியடிக்கிறவர்கள். சிங்கமும் கரடியும் தாவீதின் ஆட்டை கடித்து தூக்கினது, ஆனால் தாவீது சிங்கத்தையும் கரடியையும் அடித்து தூக்கினான். அல்லேலூயா. சிங்கமும் கரடியும் ஆட்டை அடிச்சு தூக்குச்சான். இவன் போய் என்ன பண்ண தெரியுங்களா? சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு வாயை கிழிச்சு கொண்டு போட்டு ஆடை மீட்டு கொண்டு வந்தானா. அப்போ அவனுக்குள்ள எப்படிப்பட்ட வீரியத்தை கடவுள் உண்டாக்கி இருக்கிறான்னு பாருங்க. அப்போ நீங்கள் வந்து மற்றவனால தெரியாம ஒரு தனியான ஒரு இடத்துல யாருக்குமே தெரியல, நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெருசா என்னால் பண்ண முடியல. உங்களை வீரியம் உள்ளவர்களாய் தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பாடுறீங்களா, உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களா, கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நல்லா பிரசங்கிக்கிறீங்களா, கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வருகிறது, உங்களை கொண்டு 1000களையும் லட்சங்களையும் 10,000களையும் தேவன் ரட்சிக்கக்கூடிய புரட்சியாளர்களாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
கொஞ்சம் ஆடுகளை மேற்றுக் கொண்டிருந்தவன் தாவீது அல்ல. இஸ்ரவேல் மானத்தை காத்தவன், படையை உயிரோடு கூட மீட்டவன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று மக்கள் பாடக்கூடிய விதத்திலே புரட்சியை உண்டாக்கக்கூடியவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு புரட்சி பண்ணக்கூடிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுளுடைய வார்த்தை கேட்க வர்றீங்களா? உங்களை குறித்து கடவுள் பெரிய நோக்கத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப கழுகு செத்து போனது என்னது? உயிரோடு இருக்கிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செத்து போன காரியங்களை எண்ணவே கூடாது. பலவீனத்தை, சுகவீனத்தை, வியாதியை, கடனை, அந்த கருமம், கன்றாவி எல்லாத்தையும் என்ன தூக்கி போட்டுட்டு கடவுளுடைய வார்த்தை மேல் கவனத்தை கொண்டு வாங்க. உயிருள்ள வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்க, சோர்ந்து இருக்கீங்க, எதுவும் நடக்கல நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களை வீரியம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்களை வீரியம் உள்ளவர்களாய் தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவர். தகப்பனே, இந்த இரவு வேலைக்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒரு காளை ஜல்லிக்கட்டின் பொழுது வீரியமாக்கப்படுகிறது. ஒரு கழுகு வேட்டையாடும் பொழுது வீரியமாக்கப்படுகிறது. ஒரு விசுவாசி தன் வேண்டிய காரியங்கள் நடக்கும்படி காத்திருக்கும் பொழுது அவன் வீரியமாக்கப்படுகிறான் ஆண்டவரே. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், வீரியம் உள்ளவனாய் மாற்றினீர். காரணம், அவனுக்குள் இருந்து ராஜாக்கள் புறப்பட வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருந்தீரே. இன்றைக்கு எங்களையும் வீரியம் உள்ளவர்களாய் நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீரியம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஞானத்தை கொடுத்து வீரியம் உள்ளவர்களாய் மாற்றும். வேலை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வீரியம் உள்ளவர்களாய் மாற்றும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வீரியம் உள்ளவர்களாய் மாற்றும். உமக்கா எழுந்த பிரகாசிக்கிற விளக்கு தண்டாய் புரட்சியாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இரவு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர்